உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. திமுக தான் நீட் தேர்வின் தீமைகளை முதலில் கண்டறிந்து அதை எதிர்த்து பரப்புரை செய்தது என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ.கே. ராஜன் குழுவின் அறிக்கையை 8 மொழிகளில் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் திமுக தான் நீட் தேர்வின் தீமைகளை முதலில் கண்டுணர்ந்து பெரிய அளவில் அதற்கு எதிராக பரப்புரை மேற்கொண்டது 2021 ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வின் அடிப்படையில் மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை மேற்கொள்ளப்படுவதால் ஏற்படும் தாக்கங்களை ஆராய ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ.கே. ராஜன் தலைமையில் ஓர் உயர்நிலை குழுவை அமைத்தோம். அந்த குழு மிக விரிவான தரவு பகுப்பாய்வுகள், மாணவர்கள், பெற்றோர், பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் வழங்கிய அறிக்கை வெளியிடப்பட்டது. நீட் தேர்வு ஏழைகளுக்கும் சமூக நீதிக்கும் எதிரானது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் பிற மாநில அரசுகளுக்கும் அந்த அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த அறிக்கையில் இடம்பெற்ற பரிந்துரைகளின் அடிப்படையில் நீட் தேர்வில் இருந்து விலக்கு கோரும் மசோதா தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஆனால் ஆளுநர் ஏற்படுத்திய தாமதத்தை அடுத்து இப்பொழுது குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் சமீபத்தில் நடந்த குளறுபடிகளால் நாடு முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு வலுத்து வருகின்றது. இந்த வேளையில் நீட் தேர்வின் பாதகங்களை அனைத்து தரப்பினரும் அறிந்து கொள்ள ஏதுவாக நீதிபதி ஏ.கே. ராஜன் குழுவின் அறிக்கையை ஆங்கிலம் மற்றும் பிற இந்திய மொழிகளில் பகிர்கின்றோம் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையின் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் பல்வேறு நிறுவனங்களுடன் இணைந்து ஏர் டாக்ஸி வசதியை டிட்கோ எனப்படும் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது. சென்னையில் பேருந்து, மின்சார ரயில், மெட்ரோ ரயில் ஆகிய போக்குவரத்து சேவைகள் இருந்தாலும் சொந்த பயன்பாட்டிற்கான வாகனங்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகின்றது. சென்னையில் சாலைகள் விரிவடையாமல் இருப்பதால் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகின்றது. இதனால் மக்கள் சிரமமின்றி பயணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏர் டாக்ஸி வசதியை முதலில் சென்னைக்கும் பின்னர் மற்ற பகுதிகளுக்கும் அமல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான முயற்சியை டிட்கோ முன்னெடுத்துள்ளது. இது தொடர்பாக டிட்கோ ஒரு கருத்தரங்கை நடத்தியது. போயிங் நிறுவனத்தின் ஆராய்ச்சி, வினட்டா ஏரோ மொபிலிட்டி நிறுவன பங்குதாரர்கள், சென்னை ஐஐடியின் தி இ-பிளேன் நிறுவனம், சென்னை போக்குவரத்து காவல்துறை, சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து குழுமம், விமான நிலைய ஆணையம், தமிழ்நாடு ஆளில்லா விமான கழகம், தமிழ்நாடு வழிகாட்டி நிறுவனம், மருத்துவ பணிகள் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். முதற்கட்டமாக நகர்ப்புற வான் போக்குவரத்து திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தும் வகையில் அதற்கான வரைபடம் தயாரிப்பது, நகர்ப்புற வான் போக்குவரத்து திட்டத்தை படிப்படியாக செயல்படுத்துவது முதலியவற்றை செயல்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இத்திட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து டிட்கோ அதிகாரிகள் கூறுகையில், நகர்ப்புற வான் போக்குவரத்து திட்ட சோதனை நடவடிக்கைகள் இப்பொழுதுதான் தொடங்கியுள்ளன. முதற்கட்டமாக சென்னைக்கு அடுத்த ஓராண்டிற்குள் ஹெலிகாப்டர் சேவையை கொண்டு வர திட்டமிட்டுள்ளோம். அடுத்ததாக மற்ற நகரங்களுடன் இந்த சேவையை இணைக்க முடிவு செய்து அதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று டிட்கோ அதிகாரிகள் தெரிவித்தனர். பாஜக கூட்டணியின் வாக்கு சதவீதம் அதிகரித்ததற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் உழைப்பு முக்கிய காரணம் என முன்னாள் முதல்வரும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தலைவருமான ஓ. பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றுவிட்டு டெல்லியில் இருந்து திரும்பிய முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். அவர் பேசுகையில், ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் சுயேட்சையாக நின்ற எனக்கு 3,41,000 வாக்குகளை மக்கள் அளித்துள்ளனர். மக்களவைத் தேர்தலில் அதிமுக 7 இடங்களில் டெபாசிட் இழந்துள்ளது. பல இடங்களில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. அதிமுகவின் தற்காலிக பொறுப்பை ஏற்றுள்ள இப்பொழுதைய தலைமையிடம்தான் இது குறித்து கேட்க வேண்டும் என கூறினார். அப்பொழுது அவரிடம், தென் மாவட்டங்களில் பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதற்கு நீங்களும் டிடிவி தினகரனும் கூட்டணியில் இருந்ததே காரணம் என கூறப்படுகிறதே என பத்திரிகையாளர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த ஓபிஎஸ், இந்த காரணங்களுடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் கடின உழைப்பும் பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகரிக்க முக்கியமான காரணம். அண்ணாமலை 24 மணி நேரமும் களத்தில் இறங்கி பாஜக வளர்ச்சிக்காக பாடுபட்டார் என்று பாராட்டினார். மேலும் பிரிந்து கிடக்கும் அதிமுகவின் சக்திகள் அனைத்தும் ஒன்றிணையவில்லை என்றால் அதிமுகவால் எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாது என கூறிய அவர், தன் அணியிலிருந்து வெளியேறிய ஜேசிடி பிரபாகர் மற்றும் பெங்களூரு புகழேந்தி எங்கிருந்தாலும் வாழட்டும் என்று வாழ்த்தியபடி நகர்ந்து சென்றார்.
மத்திய அமைச்சரவையில் இருந்து தன்னை விடுவிக்குமாறு நடிகர் சுரேஷ் கோபி பேசியதாக செய்திகள் வெளியான நிலையில் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் கேரளாவில் மொத்தமுள்ள 20 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 18 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொகுதியிலும், பாஜக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றது. திருச்சூர் தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளரும் நடிகருமான சுரேஷ் கோபி 74,686 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதன் மூலம் கேரளாவில் தனது முதல் வெற்றி கணக்கை பாஜக தொடங்கியது. கேரளாவின் முதல் பாஜக எம்பியான சுரேஷ் கோபிக்கு மத்திய இணையமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். திங்கட்கிழமை மலையாள செய்தி ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்த சுரேஷ் கோபி, சில திரைப்படங்களில் நடிக்க இருப்பதால் எனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் என்றுதான் கூறி வந்தேன். ஆனால் கட்சி மேலிடம் கேட்டுக்கொண்டதால் பொறுப்பேற்றுக் கொண்டேன். என்னை அமைச்சர் பொறுப்பில் இருந்து விரைவில் விடுவிப்பார்கள் என நம்புகிறேன் என்று பேசியிருந்தார். அவர் பேட்டியை சரியாக புரிந்து கொள்ளாத சில ஊடகங்கள் தனக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு வேண்டாம் என சுரேஷ் கோபி தெரிவித்ததாக செய்திகள் வெளியிட்டன. இந்த சூழலில் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள சுரேஷ் கோபி, நான் பதவி விலகுவதாக வெளியான தகவல் முற்றிலும் தவறானது. என் கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. பிரதமர் மோடியின் அமைச்சரவையில் கேரள பிரதிநிதியாக இருப்பது பெருமைக்குரியது என்று தெரிவித்துள்ளார். புதிய மின்சார வாகனங்களின் விற்பனை வேகமாக வளர்ந்து வருகின்றது. ஆனால் மறு விற்பனை சந்தையில் மின்சார ஸ்கூட்டர் முதல் மின்சார கார்கள் வரை எரிபொருள் வாகனங்களை விட பெரும்பாலும் மலிவான விலையில் விற்கப்படுகின்றன. அதற்கு முக்கிய காரணம் மின்சார வாகனங்களின் மீதமுள்ள பேட்டரி ஆயுளை துல்லியமாக தீர்மானிப்பதில் உள்ள சிரமம். புதிய மின்சார வாகனங்களின் மதிப்பில் பாதி அளவு பேட்டரிகளின் மதிப்பே இருப்பதால் மறு விற்பனை சந்தையில் மின்சார வாகனத்தின் விலையை தீர்மானிக்க முடியவில்லை. மறு சந்தையில் எரிபொருள் வாகனங்களின் விலையை ஒரு மெக்கானிக்கால் தீர்மானிக்க முடியும். மீதி ஆயுள் கொண்ட மின்சார வாகன பேட்டரியின் விலையை கண்டறியும் செயல்முறைக்கு அதிகம் செலவாகும் மற்றும் இதற்கான தொழில்நுட்பம் பொதுவானதல்ல. எரிபொருள் வாகன சேசிஸ் தேய்மானத்தை கணக்கிட முடியும். மறு விற்பனை சந்தை தளங்களில் மின்சார வாகனங்கள் பீப்கார்ட், ட்ரூம், ஸ்பின்னி மற்றும் கிரெடர் எப்பொழுதாவது வருகின்றன என்று பழைய வாகன விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். முதல் 3 சுற்றுகளில் மோடி பின்னடைவை சந்தித்ததால் இவிஎம் வாக்கு இயந்திரத்தில் நம்பிக்கை உள்ளதாக காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் EVKS இளங்கோவன் கூறியுள்ளார். மதுரையில் நடந்த காங்கிரஸ் பிரமுகர்களின் இல்ல திருமண விழாக்களில் அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் EVKS இளங்கோவன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகும் பிரதமர் மோடி தனது போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை. இந்திய அரசமைப்பை தூக்கி வணங்குவது போல் வேடம் போடுகிறார். சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஆதரவை விலக்கிக் கொள்ளலாம். முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நடத்துவார்களா என்பதே சந்தேகம். முதலில் தனது கட்சியினரை மோடி அரவணைத்து செல்ல வேண்டும். பாஜக தலைவர் அண்ணாமலை, முன்னாள் தலைவர் தமிழிசை ஆகியோரின் பேச்சில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக தமிழிசை ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் நின்று தோல்வியடைந்துள்ளார். அண்ணாமலை மாநகராட்சியில் ஒரு கவுன்சிலராக கூட ஜெயிக்க முடியாது. அண்ணாமலையின் வாய்மொழி ஜாலத்திற்கெல்லாம் தமிழக மக்கள் மயங்க மாட்டார்கள். அண்ணாமலை தமிழக அரசியலில் மிளிர மாட்டார். அவர் எத்தனை அறிக்கை விட்டாலும் ஊடகங்களில் வந்தாலும் வெற்றி பெற மாட்டார். அதிமுகவோடு கூட்டணியில் இருந்ததால் தான் பாஜக ஓரளவு தமிழக மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. தமிழகத்தில் பாஜக வளருவதாக கூறுவது போய் தமிழகத்தில் என்றென்றும் பாஜக காலூன்ற முடியாது. தோல்வியை ஏற்றுக்கொண்டு அண்ணாமலையும் தமிழிசையும் அமைதியாக இருக்க வேண்டும். பாஜக எதிரியாக நினைப்பது எதிர்க்கட்சிகளை இல்லை, கூட்டணி கட்சிகளைத்தான். தமிழிசை எல்முருகன் காலத்தில் இருந்த பாஜக அண்ணாமலை தலைமையில் வலுவிழந்துள்ளது. முதல்வர் ஸ்டாலினின் ஆட்சி காமராஜர் ஆட்சி போன்ற பொற்கால ஆட்சியாக நடக்கிறது. இவிஎம் வாக்கு இயந்திரத்தில் நம்பிக்கை இருக்கின்றது. முதல் 3 சுற்றுகளில் மோடி பின்னடைவை சந்தித்ததால் இவிஎம் வாக்கு இயந்திரத்தில் நம்பிக்கை உள்ளதாக கருதுகிறேன் என்று EVKS இளங்கோவன் பேசினார். 10 ஆண்டுகளாக காதலித்த பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த பெண்ணை புதுச்சேரி இளைஞர் தமிழ் பாரம்பரிய முறைப்படி திருமணம் செய்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டையை சேர்ந்தவர் வெங்கட்ராம். பிடெக் படித்த இவர் பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார். அப்போது பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த கிலேசி பெத் சிம்பானன் ஹோபா என்ற பெண்ணுடன் வெங்கட்ராமுக்கு பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறி இருவரும் 10 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். பின்னர் பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருந்து வெங்கட்ராமை
வெங்கட்ராமன் மீண்டும் சொந்த ஊரான புதுச்சேரிக்கு திரும்பினார். ஆனாலும் 2 பேரும் தொலைபேசியில் பேசி வந்துள்ளனர். இந்நிலையில் தாங்கள் காதலிப்பதை தங்களது வீட்டாரிடம் இருவரும் தெரிவித்துள்ளனர். இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து வெங்கட்ராமுக்கு கிளேசிபெத் சிம்பானன் போபாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இதையடுத்து புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருள்மிகு பொன்னு மாரியம்மன் கோவிலில் தமிழ் முறைப்படி வேத மந்திரங்கள் முழங்க இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. இதில் இரு வீட்டாளர்கள், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருந்து பெண்ணின் உறவினர்கள் திருமணத்தை காணும் வகையில் இணையதளம் மூலம் நேரடி காட்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அருகில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10 பேர் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரியாசி மாவட்டத்தில் உள்ள ரான்கு என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்த பேருந்து மீது ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணியளவில் தீவிரவாதிகள் சிலர் திடீர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதனால் நிலை தடுமாறிய ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்தார். அருகில் இருந்த ஒரு பெரிய பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்தது. இந்த சம்பவத்தில் அப்பேருந்தில் பயணம் செய்த குழந்தை உட்பட 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 33 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பேருந்தில் இருந்தவர்கள் சிவகோரி குகை கோவிலில் இருந்து ரியாசி மாவட்டத்தில் உள்ள கத்ராவுக்கு சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்ததாக ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். கடந்த மாதம் ஏற்பட்ட சூரிய புயலின் பொழுது ஆதித்யா L1 விண்கலம் எடுத்த புகைப்படத்தை இஸ்ரோ தற்பொழுது வெளியிட்டுள்ளது. சூரியனை ஆய்வு செய்ய கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி ஆதித்யா L1 என்ற விண்கலத்தை இஸ்ரோ விண்ணில் ஏவியது. இந்த விண்கலம் 127 நாட்கள் பயணித்து இந்த ஆண்டு ஜனவரி மாதம் சூரியனின் லக்ராஞ்சியன் புள்ளியில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. இதற்கிடையே கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத வகையில் கடந்த மே 10ஆம் தேதி சக்தி வாய்ந்த சூரிய புயல் பூமியை தாக்கியது. அதை பல நாடுகளில் வானில் ஒளிக்காட்சிகளாக பார்க்க முடிந்தது. இந்த சூரிய புயலின் பொழுது ஆதித்யா L1 விண்கலம் எடுத்த புகைப்படத்தை இஸ்ரோ தற்பொழுது வெளியிட்டுள்ளது. இது குறித்து இஸ்ரோ வெளியிட்டுள்ள பதிவில் விண்கலத்தில் உள்ள சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் மற்றும் விசிபிள் எமிஷன் லைன் குரோனோகிராஃப் ஆகிய கருவிகள் கடந்த மே மாதம் சூரியனில் ஏற்பட்ட ஆற்றல்மிக்க செயல்பாடுகளை தெளிவாக படம் பிடித்துள்ளன. சூரியனின் மேற்புற வளிமண்டல அடுக்கிலிருந்து வெளியாகும் துகள்களுடன் X மற்றும் M வகை சூரிய கதிர்களுக்கு தொடர்புள்ளது. சூரியனில் ஏற்படும் காந்த விசை புயலுக்கு X மற்றும் M வகை சூரிய கதிர்கள் தான் காரணம் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து நிலையத்திற்கு எதிரே இருந்த கடைக்குள் புகுந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் இருந்து தேனி செல்வதற்காக அரசு பேருந்து கிளம்பியது. இந்த பேருந்தை சுப்பிரமணி என்ற ஓட்டுநர் இயக்க முயன்றுள்ளார். அப்பொழுது அந்த பேருந்து பிரேக் பிடிக்காமல் எதிரே இருந்த ஸ்வீட் கடைக்குள் புகுந்தது. இதனால் கடைக்குள் இருந்த பெண் காயமடைந்தார். அவர் அருகில் இருந்தவரின் உதவியோடு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டார். இதனால் கடையில் இருந்த கண்ணாடி பொருட்கள் மற்றும் இனிப்புகள் அனைத்தும் சேதமடைந்தன. இதையடுத்து பயணிகள் மற்றும் பொதுமக்களின் உதவியுடன் பேருந்து மீண்டும் பேருந்து நிலையத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டது. சில நாட்களுக்கு முன்னர் பழனியில் அரசு பேருந்தின் சக்கரம் கழன்று ஓடியது. மற்றொரு அரசு பேருந்தின் படிக்கட்டு உடைந்து விழுந்தது. அதேபோல இப்பொழுது அரசு பேருந்தின் பிரேக் பிடிக்காமல் கடைக்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தியிருப்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அரசு பேருந்தில் பயணிக்கவே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் புலம்புகின்றனர்.